அப்ப நம்ம கேள்விப்பட்ட விஷயம் உண்மையானதுதான். கட்டுவும் பட்டுவும் நிறைய செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் ஹையர் பண்ணிருக்காங்க. நாளுக்கு நாள் இவங்களுடைய தொல்லை அதிகமாகிட்டே போய்கிட்டு இருக்கு. லெஃப்ட் அண்ட் ரைட். உடனே மிசைலை நீங்க லான்ச் பண்ணுங்க. இங்க யாருமே தப்பிக்கவே கூடாது. நான் சொல்ற விஷயத்தை எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க. நீங்க எல்லாரும் நம்ம படையோட ஜெனரல் ஷம்ஷேர் சிங்கோட டியூட்டிக்கு போய் ஜாயின் பண்ணணும். அவர் என்ன வேலை சொல்றாரோ அதை அப்படியே செய்யணும். ஜெனரல் ரொம்ப நல்லவரு, வல்லவரு, நாளும் தெரிஞ்சவரு, அதோட ரொம்ப டிசிப்ளின் ஆனவரு. இவர் பேச்சை யாராவது கேட்கலனா டர்ன்னு கிழிஞ்சிடும் சீட்டு. அதனால உங்களுக்கு நீங்களே வச்சுக்காதீங்க வெயிட். ஓகேயா? சரிப்பா, உங்க எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். ஒருவேளை ஜெனரல் சார் வந்து மலை மேல எதிரிங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்க ரியாக்ஷன் என்ன? சிப்பாய்களே, மலை மீது எதிரிங்க, தாக்குங்க, போங்க. ஏடா பட்டு என்ன காரியம் பண்ணிருக்க பாத்தியா? பாரு பாரு, அவங்க போயிட்டாங்க பாரு. எப்பா எப்பா நில்லுங்கப்பா, சொல்ல கேளுங்க. நில்லுங்க. இந்த கட்டுவோ பட்டுவோ நான் ஒளிஞ்சிருக்கிறத எப்படி கண்டுபிடிச்சாங்க? இப்ப படைகளை எனக்கு பின்னால அனுப்புறாங்க. அவங்க பார்த்தா எனக்கு ஆபத்து தான். உடனே எங்க இருந்து தப்பிச்சாகணும். ஃபயர் பண்ணுங்க, மிசைல உடனே ஃபயர் பண்ணுங்க. பாஸ் மிசைல ஃபயர் பண்றதுக்கு நேரம் இல்ல. இப்ப நம்ம ஓடுறதுக்கு ரெடி ஆகணும் பாஸ். அடே வீணா போட குண்டனுங்களா. ஐயம்மா ஐயம்மா, என்ன நடக்குது? நில்லுங்க நில்லுங்க. ஓஹோ, அந்த ஷேர் சிங் நம்மளுக்கே ஸ்கெட்ச் போட்டுருக்கான் பாத்தியா நண்பா? சீக்கிரம் தூக்குங்கடா. இவங்களுக்கு அவ்வளவு தைரியமா இந்த ஷேர் சிங் மேலேயே தாக்குதல் நடத்துறாங்களா? நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். அழிவோட இன்னொரு பேர் தான் இந்த ஷேர் சிங். பாஸ் பேசுறதெல்லாம் போதும். அங்க பாருங்க யாரு வராங்கன்னு. கட்டு பட்டுவோட ஆளு வராங்க. இன்னும் ஏன் பாஸ் யோசிக்கிறீங்க? ஓட ஆரம்பிங்க, வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சிங்கத்தை சிதைச்சிட்டீங்கல்ல, உங்களை நான் சும்மா விட மாட்டேன். அழிவோட இன்னொரு பேர் இந்த ஷேர் சிங். அத உங்களுக்கு புரிய வைக்காம இந்த ஊரை விட்டு இல்ல, இந்த உலகத்தை விட்டு போயிடுவோம் போல இருக்கு. தீபாவளி ராக்கெட்டை விட இது ரொம்ப மோசமா இருக்கு. காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. ஐயோ, காப்பாத்துங்க. அழிவோட இன்னொரு பேர் இந்த ஷேர் சிங். உங்களுக்கு தெரியாதா? அப்படின்னா முதல் பேரு யாரோடது பாஸ்? இதெல்லாம் ரொம்ப முக்கியமாடா. இந்த சிங்கம் படுத்ததுனோட சில்வர்ல டயலாக் பேசுதே. ஐயோ, காப்பாத்துங்க, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்கடா. டேய் ஐயா, டாடாங்க ஐயா, அப்படியே போயிட்டு எனக்கு ஒரு லெட்டர் போடுங்க. பிரமாதம் பா கட்டு. இங்க எவ்வளவு பிரமாதமா இருக்குல்ல. எத்தனையோ நாளுக்கு அப்புறம் நம்ம சண்டே லீவை கொண்டாடுறோம் போல இருக்குல்ல கட்டு. இன்னைக்கு பட்டு இந்த நாள் பூரா என்ஜாய் பண்றதா முடிவு பண்ணிட்டான். ஃபினிஷிங் டச்சா ஒரு கவிதையும் சொல்ல போறான். சரி கட்டு, நல்லா கேட்டுக்கோ. இந்த உலகத்துல யாரும் இந்த பட்டுவை இன்னைக்கு டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஓகே? ஓகேப்பா பட்டு, நீ பட்டு பட்டுன்னு கவிதை எழுதி சந்தோஷமா சண்டே என்ஜாய் பண்ணு. உன் பக்கம் நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். டீலா? பாஸ் வாய மூடுங்க, தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க. அந்த கட்டுவையும் வட்டுவையும் அழிக்கிறத பத்தி எனக்குள்ள கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்க தீயனை தீண்டி விட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் ஃபீல் பண்ணுங்கடா. ஃபீல் பண்ணாதானே லைஃபே நல்லா இருக்கும். இந்த கடலை பார்த்து ஃபீல் பண்ணுங்க. இந்த கடல் காத்தோட சேர்ந்து வர அந்த வெப்ப அடலின் எல்லாம் ஃபீல் பண்ணுங்க. ஆனா இது எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க முடியலையே. யோசிங்க. எனக்கு புரிஞ்சு போச்சு. இதுவும் அந்த கடவுளோட அற்புதமான ஒரு விஷயம். பாஸ், இது கடவுளோட அற்புதம் இல்ல. நீங்க சொல்றது உங்களுக்கு பின்னாடி இருந்துதான் வருதுங்க பாஸ். பாருங்க.
என்னடா இது வயிற்றுச்சல்ல கூட பரவாயில்ல இந்த எரிச்சல தாங்க முடியாதுடா அந்த கட்டுப்பட்டு இருந்தா இந்த மாதிரி நடக்கும் அவனுக்குள்ள பக்கத்துல இல்லையே டேய் எரியுதுடா என்னால தாங்க முடியல உனக்கு ஒரு மாதிரி 2 பேர் இருக்கீங்க ஏதாவது யோசிக்கடா உங்களை யோசிக்க சொல்றது ஏன் தப்பு அற்புதமா இருக்கு அம்மா என்னடா இது கண்டதெல்லாம் கிடைக்குது கண்ட இடத்துல 2 பேரும் இங்கதான் இருக்காங்க பாஸ். பட்டு சண்டேவை என்ஜாய் பண்ண போறானா? அவங்களை என்ஜாய் பண்ண விட மாட்டேன். அதுக்கு முன்னால நான் அவங்களை டெஸ்ட்ராய் பண்ணிடுவேன். பாஸ் பட்டு கவிதை எழுதுனமா? கவிதையெல்லாம் விட்டு தள்ளு. அதுக்கு முன்னால அவங்க 2 பேரோட கதையை நான் முடிச்சிடுவேன். பின்னால வாங்கடா வீணா போனவனுங்களா. டேய் லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம ஆளுங்களை வர சொல்லுங்கடா. ஏய் இரு, இந்த பட்டுவோட 6வது அறிவு சொல்லுது இங்க ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு மேன். இங்க என்னமோ நடக்க போகுது. ஆனா இவ்வளவு அழகான இடம், இவ்வளவு அற்புதமான கிளைமேட்ல என்ன ஆபத்து இருக்க போகுது சொல்லு? எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. என்னோட அறிவு களஞ்சியமே இன்னைக்கு 6வது அறிவுக்கு லீவ் கொடுத்துட்டு நம்ம சண்டேவை ஃபண்டேவா மாத்தலாமா? சொன்னது புரிஞ்சுதா? வா. இந்த பட்டுவோட கவிதைக்கு ஃபர்ஸ்ட் லைன் ரெடி. கட்டு பட்டுவோட நட்பு, ஆஹா கட்டு பட்டுவோட நட்பு, ஆனா அடுத்த அடி வர மாட்டேங்குதே. சரி பொறுமையா வரட்டும். ஏய் கட்டு இங்க வா வா, என் கவிதையோட முதல் லைனை கேளு, ஆடி போயிடுவேன். நாங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, உனக்கு கவிதை கேக்குதா? ஏ கட்டு கவிதையோட முதல் லைன் கேக்குறியா? கட்டு பட்டுவோட நட்பு, கட்டு பட்டுவோட நட்பு. எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. தயவுசெய்து திரும்பி பக்கம் ஓட்டு. என்ஜாய் பண்ணு ராஜா. கட்டு பட்டு இஸ் லவ்விங் இட். எவ்வளவு நிம்மதியா இருக்கு, எவ்வளவு ஜில்லுன்னு காத்தடிக்குது. என்னடா இது மான்கடை மாதிரி பைக் புடிச்சிட்டேன். 2வது லைனும் வந்துருச்சுப்பா, 2வது லைனும் வந்துருச்சு. கட்டு பட்டுவோட நட்பு, இந்த கட்டு பட்டுவோட நட்பு அது கடல் காத்துல கலந்த உப்பு. எங்க உயிர் தான் எங்களோட நட்பு. எப்படி யார் சொல்றது பெரிய கவிதையா? அம்மா வலிக்குதே. ஆஹா ஓஹோ பேஷ். என்ன கவிதை? கட்டு பட்டுவோடைய நட்பு அது கடல் காத்துல கலந்த உப்பு. எங்க உயிர் தான் எங்களோட நட்பு. பேசாம அந்த இடத்துல உட்காந்து நீ நிம்மதியா கவிதை எழுது. நான் போயிட்டு இங்க பக்கத்துல இருக்கிற அந்த வாட்டர் ஸ்கூட்டர் எடுத்துட்டு வரேன். சரி சீக்கிரம் போகடா. எதுக்காக நீங்க எங்களை துரத்திட்டு வரீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? பாவம் என் நண்பன் சண்டேவை என்ஜாய் பண்ணலாம்னு சுத்திட்டு இருக்கான். இந்த நேரத்துல நீங்க வேற நடுவுல வந்து கடுப்பேத்துறீங்க. என்னோட சந்தோஷத்துல மண்ணள்ளி போட்டு அதுல வீடு கட்டுறது உங்க 2 பேருக்கே வேலையா போச்சு. உங்களை எப்பெல்லாம் நான் சந்தோஷமா பாக்குறனோ என்னையே அறியாம எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்க ஒரு பெரிய பாம்பு வந்து உங்களை கொத்த நினைக்குது. இது காலத்தின் கட்டாயம். அட வெங்காயமே, இப்ப கூட உங்களுக்குள்ள அந்த பாம்பு ஓடிட்டு இருக்கா? ஓடிக்கிட்டு இருக்கு. 1 2 கணக்கு வச்சுக்கலாம். 1000 இருக்கும்போது எப்படி கணக்கு வச்சுக்க முடியும்? உன்னை சும்மா விட மாட்டேன். ஆஹா எப்பா கிங்கினி மங்கனி, உங்க பாஸோட உடம்புல ஏதோ பாம்பு ஓடிட்டு இருக்கான். போய் அதை டக்கு நடிங்க, இல்ல அது பொட்டுன்னு போட்டுச்சு ஸ்ட்ரைட்டா டிக்கெட் தான். நீங்க கவலைப்படாதீங்க. இவங்களுக்கு ஐடியா கொடுத்தா சொல்றத கேள. அறிவு கட்டவனே கையேற்றா. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வித்தியாசமா? இங்க பண்றத போயிட்டு இங்க பண்றது காசாது கிடைக்கணும். நான் அவங்கிட்ட சொன்னது ஒரு உதாரணத்துக்குடா. அதுக்கு இப்படி தூக்கி போட்டு ஒதுக்கிறீங்களே, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? உன்னை சொல்லி குற்றமில்லை, உங்களை வேலைக்கு வச்ச பத்தியா என்னதான் பிஞ்சு போன. சரி விட்டு சொல்லுங்க. படிச்ச ரவுடிகளை வச்சிருந்தா நல்லா இருக்கும். உங்களை மாதிரி முட்டா பீஸ வச்சுட்டு முட்டை கோஸ் தானே வாங்கி திங்க முடியும். என்னோட கைகளை எனக்கு எதிராக நீ திருப்பி விட்டுட்டியாடா பாவி. சாரி பாஸ், சாரி. நாங்க அதிகமா படிச்சவங்க இல்ல. படிச்சிருந்தா உங்ககிட்ட என் வேலைக்கு வரோம் பாஸ். படிச்சிருந்தா இவர் ஐஏஎஸ் கலெக்டர் ஆயிருப்பாரு, இவர் படிச்சு டாக்டர் ஆயிருப்பாரு. தேவையில்லாம பேசி என்ன காண்டாக்குனீங்க, அப்புறம் உங்களை சும்மா விட மாட்டேன். இப்ப பாத்துக்கிட்டே இருங்க அந்த பட்டுவோட சண்டே வேலை எப்படி நாசமாக்க போறேன்னு. முதல்ல கொஞ்சம் பேரு போய் கட்டுவ தாக்குங்க. மீதி இருக்கிறவங்க அந்த பட்டு தூக்கிட்டு போய் பட்டு துணி மாதிரி துணியில வச்சு நொங்கி எடுக்க. சும்மா விடாதீங்க.
ஏய் ஏய் நில்லு. நிக்க மாட்டே போடா. டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? வெக்கமா இருக்குடா. டேய் வா 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 வா. அவட பொடிடான்னு சொன்னா நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? போயிட்டு லெஃப்ட் போடுற பட்டு. ஐயப்பா. அழைக்கிட்டு வாச்சிங்களடா டேய். டேய் என்ன தூங்குடா. டேய் ரைட்டே குவைட்டா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? முதல்ல போய் ஃபைட் பண்றா. ஃபைட் பண்ணுன்னு சொன்னேன். கட்டு சாரோட கேரட்டை பிடிச்சிட்டு இருக்க பாஸ். டேய் நீ என்ன கேரட்ட சாப்பிடுறதுக்கு முயலடா முட்டா பீஸே. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்கிறது. அதை வீணாக்கிடாத. போய் சண்டை போடு போ. என்னடா என் கையில கொடுத்துட்டு போயிட்ட? இத பாருங்க ஷேர்சிங், நீங்க ரொம்ப படிச்ச ஒரு புத்திசாலி மாதிரி தெரியுறீங்க. அதனால கேரட்டோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு பத்திரமா வச்சுக்கோங்க. கண்டிப்பா பேங்க்ல போட்டு வச்சு நான் பத்திரமா பாத்துக்கிறேன். என்ன முட்டாளாக்கிட்டியடா டேய், முட்டாளாக்கிட்டியடா. கேரட்டை என் கையில கொடுத்து என் கேரட்டை மாத்திட்டியடா. இந்தா எடுத்து போய் விவசாயம் பண்ணிக்க. தம்பி ஒரு நிமிஷம்ப்பா. தேங்க்யூ. பட்டுவோட சண்டையை நான் வீணாக்க விரும்பல. ஒரு தர்மத்திலே கூட என் மேல பாட்டலையே பாட்டலையே. எவன்டா அது ஹெல்மெட் மாட்டி விட்டது? தடுமாறி எந்திரிச்சிடலாம். நல்லா இருக்கு ராஜா உன் ஜாப். டைம் ப்ளீஸ், டைம் ப்ளீஸ். பாடி தாங்கலப்பா, பாடி தாங்கல. சொல்றத கேளுங்க. கோட்டை அழிச்சிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து விளையாடலாம். கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. சொல்றத கேளுங்க. ஏய் டைவர்ஸ், நீங்க கட்டுவ கொண்டு போய் கடல்ல முக்கி முக்கி எடுங்க. மத்த குண்டனுங்கள கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த இடத்துல இப்ப 2 குரூப் இருக்கு. ஒன்னு இப்ப என் பக்கத்துல இருக்கு, இன்னொரு குரூப் கட்டுக்கு பக்கத்துல இருக்கு. இதுதான் சரியான நேரம். நம்மளோட எதிரிகளை நாம அழிக்க போறோம். தெளிவா சொல்லிட்டேன்டா. இப்பயாவது என்ன மிதிக்காம போங்க. வாங்கடா. பெரிய வித்தக்காரனா இருப்பானோ? வா 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 வா. பாத்தீங்களா பாஸ், கட்டு எவ்வளவு நல்ல ஃப்ரெண்டுன்னு. அவன் ஃப்ரெண்டோட சண்டே என்ஜாய்மெண்ட்டை கெடுக்காம பாத்துக்கிட்டான். அதுவும் இல்லாம தனியா போராடிக்கிட்டு இருக்கான். பாஸ் நீ ரொம்ப சரியா தான் சொன்ன. ரொம்ப சரியா சொன்ன. ஒருவேளை அவன் என்னோட நண்பனா இருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏய் நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க? நீ என் பக்கமா இல்ல அவன் பக்கமா இல்ல உங்க வீடு இருக்கிறது கோட பக்கமா? பாஸ் நான் எப்பவுமே உங்க பக்கம் தான் இருப்பேன் பாஸ்.
என்ன நடக்குதுங்க? பாஸ் பாஸ், உங்களோட புத்திசாலியான ஆளுங்க அந்த டூப்ளிகேட் ஷார்க்கை பார்த்து பயந்து ஓடி வந்துகிட்டு இருக்கானுங்க. இந்த நரி இருக்குல்ல நரி, அதுக்கு ஏதாவது டவுட் வந்தா கூட எனக்கு தாண்டா போன் பண்ணோம். ஏன்னா தந்திரத்துல நரியை விட நான் சிறந்தவன். இங்க வாமா ராஜா, நீ இங்க வாமா ராஜா. இங்க பாருங்கடா டேய், கட்டு இப்ப எதிர வந்துகிட்டு இருக்கான்றது யாருக்குமே தெரியாது, புரிஞ்சுதா? நீங்க ரெண்டு பேரும் தயவு செஞ்சு யாருக்கு டமார் அடிச்சு சொல்லிராதீங்க. நான் இப்பவே என்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணி காட்டுற பாருங்க. அந்த டூப்ளிகேட் ஷார்க்கோட நான் ஃபைட் பண்ணி அதோட வாயை ரெண்டா பிளந்து உள்ள கைய விட்டு உள்ள குளுகுளுன்னு இருக்கிற அந்த கட்டுவை தூக்கி வெளியில போடுவேன். அதுக்கப்புறம் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன், பிறந்த குழந்தை மாதிரி உள்ள இருந்த கட்டுவை ஷார்க்கோட வாயில இருந்து நான் தான் காப்பாத்துறேன்னு. என்ன நினைக்கும் போது எனக்கே பெருமையா இருக்குடா டேய். என்னுடைய இந்த வீர தீர செயலை பாராட்டி அரசாங்கத்துல இருந்து எனக்கு வீர சிவாஜி பட்டா கொடுத்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, தெரியுமா? How intelligent I am. சந்தோஷத்துல இங்கிலீஷ்லாம் வருதுடா டேய். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வார்த்தையே இல்ல. சூப்பர் பாஸ். பாஸ், நீங்க சொன்னது சரியா இருக்கு பாஸ். உங்களுக்கு கீழே நாங்க வேலை செய்யறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம் பாஸ். என்ன நான் சொல்றது? உருவத்துக்கு சம்மந்தம் இல்லாம ஏன்டா இப்படி அசிங்கப்பட்டு ஓடி வரீங்க? என்னமா நீங்க உண்மையான ஷார்க்க பார்த்த மாதிரி ரொம்ப தான் சீன் போடுறீங்க. பாஸ் பாஸ், அங்க ஷார்க் இருக்கு, ரொம்ப பெரிய ஷார்க். ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்தோம் பாஸ். நீங்க ஷார்க்க பார்த்தா பயந்து தொலைச்சீங்க. என்ன சொல்லுங்க? ஷார்க்க பார்த்து என் கூட வாங்க, நான் உங்களுக்கு கத்து தர ஷார்க் எப்படி ஷார்ப்பா வேட்டையாடுறதுன்னு. ட்ரெஸ் லைன் பண்ணி வச்சிட்டு வந்துடுறேன். என்னோட வீரத்தை பார்க்க நீங்களா தயாரா இருங்க. என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். யாரது? I am ஷார்க்கி. மக்கள் என்ன அன்பா ஷார்க்கி ஹேண்ட்ஸம் சொல்லுவாங்க. உன்னோட பேர் என்ன? சொல்லு, சொல்லுட சொல்லும். இப்படி அமைதியா இருக்காத. என்னை விட்டு போக முடியுமா? செல்லக்குட்டி, பேர சொல்லுடா. பேரு பேரு பேர் சொல்லு. ஓஹோ, நான் உன்னை கூட்டிட்டு போய் எங்க அம்மா அப்பா கிட்ட அறிமுகப்படுத்த போறேன். அமைதியா இருக்காத, ஏதாவது பேசு. பேரை சொல்லு. சரி, நானே பேர் வைக்கிறேன். உன் பேரு ஷர்மிளி. ஓகே, ஷர்மிளி செல்லக்குட்டி. வா ஷர்மிளி, இந்த அழகனோட அம்மா அப்பாவை நீ இப்ப சந்திக்க போற. வா. எதுக்கு இப்ப அமைதியா இருக்கிற? சொல்லு, உனக்கு என்னதாச்சு? இது கெட்ட பழக்கம். ஏமாந்து போயிட்டேனே. இங்க எந்த மனுஷனும் இல்ல, ஆனா இது மனுஷங்களோட வேலையா தான் இருக்கணும். மனித எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். இது சாப்பிடுறதுக்கான நேரம். குடுகுடுன்னு வரைய கூட்டாளிகளே, நல்லா கேட்டுக்கங்க. அந்த கட்டுவைய கையோடையே நான் மூழ்க அடிப்பேன். ஃபாலோ மீ. இங்கிலீஷ் தெரியல? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. அதான் உங்க தலைவன் நான் இருக்கேன்ல. என்ன மாதிரி தைரியசாலியா இருந்து பழகிக்கங்க. பயன்ற வார்த்தையே என்னோட டிக்ஷனரியில கிடையாது. அது உங்களுக்கு தெரியாதா? பாருங்க, இப்ப உங்க தலைவனோட புத்திசாலித்தனத்தை பார்த்து வியந்து போக போறீங்க. ஏய், நான் சிக்னல் கொடுத்த உடனே டக்குனு வந்து இந்த ஷார்க்கை நீங்க சின்ன பின்னமாக்கிடுங்க. என்ன புரிஞ்சுதா? கம் ஆன். இங்க ஒரு தனி கடலே இருக்கும் போல இருக்கே. அந்த கட்டு எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியலையே. இது உண்மையானது, இது உறுதியானது, இது உண்மையான ஷார்க்கு தான். அப்படி மயங்கின மாதிரியே போயிருவோம். வந்துட்டே இருக்கு.
வந்துட்டே இருக்கு. வந்துருச்சு. கவிதையோட 3வது 4வது லைன் எனக்கு வந்துருச்சு. சூப்பரா பட்டு வாரே வா. தெரியாம ஓவரா பேசிட்டேன். ரொம்ப முக்கியம். உங்க பாஸ பத்திரமா பாத்துங்கப்பா. கவலைப்படாதீங்க பாஸ், உங்களை காப்பாத்த நாங்க வந்துட்டோம். டேய் கை கொடுப்பன்னு பார்த்தா காலை புடிச்சு போறடா டேய். பாஸ், நீங்க என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே பயங்கர வார்த்தை உங்க டிக்ஷனரியிலே கிடையாதுன்னு. இப்போ என்கிட்ட டிக்ஷனரியே கிடையாதுடா. ஏய், இப்போ என்கிட்ட இருக்கிற டிக்ஷனரி உருதுல இருக்கு. அதுல நீ சொல்ற வார்த்தை எதுவுமே இல்ல. தயவு செஞ்சு என்ன உருதுராம நீ காப்பாத்தி கூட்டிட்டு போ. கவிஞர் ஐயா, வாப்பா. கவிதையெல்லாம் முடிந்து விட்டதா? ஆமா கட்டு, முடிச்சிட்டேன். பின்ன நான் யாரு கேட்டுக்கோ. கட்டு பட்டுவோட நட்பு அது கடல் காத்துல கலந்த உப்பு. எங்க உயிர் தான் எங்களோட நட்பு. அதை பிரிக்க நினைக்கிறவன் எவனா இருந்தாலும் அப்பு. நல்லா கேட்டுக்கோ, எங்க நட்பை நீயும் ஏத்துக்கோ. இல்ல ரொம்ப கஷ்டப்படுவ பாத்துக்கோ. கட்டு பட்டு நட்பு அது கடல் காத்துல கலந்த உப்பு. பட்டு சொன்ன கவிதைய உலகம் பூரா செப்பு. சூப்பர் அப்பு. இத ஒரு கல்வெட்டுல அப்படியே எழுதி வச்சுட்டு பக்கத்திலேயே கொடை புடிச்சிட்டு உட்காந்துக்கோ. நிஜமா சொல்றேன் கட்டு, இன்னைக்கு என் வாழ்க்கையோட ஒரு சிறந்த சண்டே. சூப்பர் டைம். எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? மனசுக்கு ஒரே சாந்தியோ சாந்தி. கட்டு, இனிமே ஒவ்வொரு சண்டேவும் நாம இதே மாதிரி என்ஜாய் பண்றோம். ஓகே? என்னது ஒவ்வொரு சண்டையும் இதே மாதிரியா? வேண்டாமே. கட்டு பட்டு